ஆமாங்க, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்து உண்மைதான். ஜஸ்ட் ஒரு 40 சாப்டர்ஸ் கிட்ட நீங்க படிச்சா போதும், 600+ ஈஸியா வாங்கிடலாம். அது என்னென்ன சாப்டர்ஸ் தான் கேட்குறீங்க? சொல்றேன். சேனலுக்கு புதுசுனா நான் கிஷோர், 3rd இயர் MBBS கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். வெல்கம் டு நீட் கிராக்கர்ஸ் தமிழ். இப்போ நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 40 சாப்டர்ஸ் கிட்ட சொல்ல போறேன். அதை நீங்க கவர் பண்ணிட்டாவே போதும். இப்போ நீங்க ரிவிஷன் பண்ற ஆளுங்களாம் சரி, இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றவங்களாம் சரி, இந்த சாப்டர்ஸை முதல்ல படிங்க. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றவங்களாம் இருந்தீங்கன்னா இன்னும் ஆல்மோஸ்ட் 3 months கிட்ட தான் இருக்கு. நான் சொல்ற சாப்டர்ஸ் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. அப்புறம் டைம் இருந்தால் ரிமைனிங் சாப்டர்ஸ் படிங்க. ஓகேங்களா? ரிவிஷன் பண்றவங்களா இருந்தால் இதுக்கு கொஞ்சம் ஹையாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜியில் 30+ சாப்டர்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் 22 கிட்ட இருக்கும், ஃபிசிக்ஸில் அரௌண்ட் 29 சாப்டர்ஸ் இருக்கு. அது எல்லாமே சேர்த்து நீங்கள் படிக்கணும்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் 5 years நீட் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்கலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மூணுத்தையுமே சேர்த்து நான் ஒரே வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு மூணுமே சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபிசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 years பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு சாப்டருக்கும் அந்த லாஸ்ட் 5 years எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டான்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் பிடிஎஃபை டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் இந்த வீடியோ கீழே அப்லோட் பண்ணுவேன், வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நான் பிரித்து அப்படியே மூணுத்துக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபிசிக்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 12th தான் ஹை வெயிட்டேஜுங்க. 11th அப்புறம் போகும்போது 12th ஹை வெயிட்டேஜ். 12th நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா உங்கள் ஸ்க்ரீனில் வரும் டியூவல் நேச்சர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளி, அப்புறம் செமிகண்டக்டர். இந்த மூணுத்துமே மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளி செப்பரேட் சாப்டர்னு கணக்கு, ரொம்ப சின்ன சாப்டர் தான். அதை சேர்த்து நீங்கள் ஒரு சாப்டர் வச்சுக்கோங்க. மொத்தம் 3 சாப்டர் தான். டியூவல் நேச்சர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளி, செமிகண்டக்டர். மூணு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 10 கொஸ்டின் கேட்குறாங்க. மூணுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வருது. ஒவ்வொரு நீட் எக்ஸாம்லேயும் 10 கொஸ்டின் இருந்து வருது. அப்புறம் எவ்வளோ 40 மார்க்ஸ் நம்ம இந்த 3 சாப்டர் படித்தாவே நமக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். 12th இருக்க ஃபர்ஸ்ட் 2 லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்துடும். அடுத்து 3rd லெசன் ஆகுது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசனை கவர் பண்ணால் 7-8 கொஸ்டின் வருஷம் வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அடுத்து மேக்னட்டிசம், மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். அதுக்கப்புறமா மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ், இஎம்ஐ, இஎம் வேவ்ஸ். அது எல்லாமே சேர்த்திங்கன்னா வருஷம் 9 to 10 கொஸ்டின்ஸ் ஷுவராக வந்தது. எல்லாத்துக்குமே நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த சாப்டர்ஸ் கவர் பண்ணிங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்படி கிராவிடேஷன், அந்த ஒரே சாப்டர்லேருந்து ரொம்ப ஈஸியான சாப்டர், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குங்க. அப்புறம் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், அப்புறம் கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்னு ஒன்றும் இல்லை, 1D and 2D. அந்த 3 சாப்டர்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 கொஸ்டின் வந்துடுவாங்க. யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர். அதில் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 24 நீட்டில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 3 கொஸ்டின். 22ல் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் வந்துருக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்லேருந்து, ஒரு சாப்டர்லேருந்து. ரொம்ப ஈஸி சாப்டர், ஹை வெயிட்டேஜும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துருங்க. இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சாப்டர்ஸ் நீங்கள் படித்தாவே 35லேருந்து 36 கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியுங்க. அது எவ்வளோ? ஆல்மோஸ்ட் 140 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துட முடியும். இந்த சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா 140 மார்க்ஸ் கேரண்டி. எவ்வளோ? வெறும் 13 சாப்டர்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் படிக்கணும். ஓகே? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் சொல்கிறேன். 11th பார்த்தீங்கன்னா பேசிக் பீரியாடிக் டேபிளும் கெமிக்கல் பாண்டிங், அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதுதான் பேசிக் சாப்டர்ஸ். இது 2 படித்தாவே உங்களுக்கு 5 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். 5லேருந்து 6 கொஸ்டின் வருஷம் கேட்குறாங்க, அட்டன் பண்ணலாம். அடுத்தது இந்த பிளாக்ல இருக்கல, பி பிளாக், டிஎன்எஃப் பிளாக், அதை படிச்சிங்கன்னா 4லேருந்து 5 கொஸ்டின். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக 2 years தான் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது. ஈஸியாக்கிட்டாங்க. நாங்கள் எழுதும் போது நிறைய ரியாக்ஷன்லாம் படித்தோம், மெமரியில் வச்சது கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 3 பிளாக் பிடிஎஃப் மூணுத்தையும் படிச்சிங்கன்னா 4லேருந்து 5 கொஸ்டின் ஷோர் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் ஜிஓசி ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பேசிக் ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஜிஓசி அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ் ரெண்டுமே படிச்சிங்கன்னா 6லேருந்து 7 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், 3 to 4 கொஸ்டின் ஈஸியாக கேட்பாங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் நம்ம ஐயூபெக் நேம் மாதிரியே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கும் நேமிங் இருக்குது. அதை படிச்சிருங்க. அதுக்கு அந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, அப்புறம் இன்னும் 2 தியரி இருக்கும். அதை படிச்சுட்டு போங்க. இந்த 3 கான்செப்ட் தான் கொஸ்டின் உங்களுக்கு மேக்ஸிமம் வரும். ஸோ நீங்கள் அந்த 3 to 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் 12th ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர், அப்புறம் அமைன்ஸ். இந்த 2 சாப்டர் பார்த்தீங்கன்னா 5 to 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? அடுத்தது பயோமாலிகுல்ஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு பயோமாலிகுல்ஸ் படிச்சிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 1 to 2 கொஸ்டின் வருது. தியரிட்டிக்கல் சாப்டர் தான், பயாலஜி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இந்த 2 சாப்டர் பார்த்தாவே 4 to 5 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாங்க. இப்போ சொல்யூஷன் சாப்டர் எடுத்திங்கன்னா
இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அப்புறம் இந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும், 4 இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ அது போடலான்னு இருக்கேன். 4 ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துட்டு ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷனாக என்னன்னு சொல்லி பார்த்துட்டு போனீங்கன்னாவே அந்த சாப்டர்ல இப்போ 2 கொஸ்டின் வருதுன்னா அது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஷுவராக. அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நான் வந்து இப்போ கெமிஸ்ட்ரி சொல்லிருக்கேன். கெமிஸ்ட்ரியில் இருக்க தெர்மோடைனமிக்ஸும் ஈக்குவலிபிரியம் சாப்டர், கெமிக்கல் அண்ட் அயானிக் ஈக்குவலிபிரியம் சாப்டர் பார்த்துட்டு போனீங்கன்னா 6 to 8 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ டோட்டலாக கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14 சாப்டர்ஸ் தான் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் பார்த்தாவே 35 36 கொஸ்டின்ஸ் வந்துடும். எவ்வளோ? 140 மார்க்ஸ் எடுத்துடலாம். சரிங்களா? இதை பார்த்துட்டு டைம் இருந்து ரிமைனிங் கொஞ்சம் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 150 அப்போ அடிச்சிடலாம். இது ரெண்டுமே நீங்கள் 150 அடிச்சுட்டு 300 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பயாலஜியில் நீங்கள் 300+ எடுத்தீங்கன்னா 600+ வந்துடும். ஈஸியாக வந்துடும். ஈஸியாக கவர்மெண்ட் சீட் வச்சிடும். ஓகேங்களா? இதில் நீங்கள் 150 அடிக்கணும்னா அடுத்து பயாலஜியில் ஈஸியாக நீங்கள் 330 மேலே எடுத்துடலாம். அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், 630 மேலே ஈஸியாக வந்துடும். 630 மேலே வந்தாவே நீங்கள் கொஞ்சம் சேஃபர் ஜோனுக்கு வந்துட்டீங்க. ஓகேங்களா? இப்போ நான் பயாலஜி சொல்கிறேன். பயாலஜி என்னென்ன சாப்டர் சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேணாம். நான் இது சொன்னது எல்லாமே ஒரு பிடிஎஃபாக டெலகிராமில் அப்லோட் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். டெலகிராமுக்கான ஜாயினிங் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே பிடிஎஃப் இருக்கும். நான் பின் பண்ணி வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பயாலஜி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பயாலஜி சொல்கிறேன். பயாலஜியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான டாபிக்னா பயோடெக்னாலஜிங்க. ஈஸி தான். அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கொஞ்சம் படித்தா கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸி தான் பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 8 to 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இயர்லி. அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மாலிகுலர் பேசிஸ் அது இருக்கும். ஜெனடிக்ஸ்னு சொல்லுவாங்க 12th. அது படிச்சிங்கன்னா 12 to 15 கொஸ்டின்ஸ் வருங்க. நீங்கள் 12th அப்போனா படிக்கவே போகிறோன்னா எடுத்த உடனே இதை படிங்க. அது கொஞ்சம் ட்ரிக்கி சாப்டர் தான், பட் கொஞ்சம் யூடியூப்லாம் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படி இல்லை கடைசியாக வந்தீங்கன்னா எக்காலஜி இருக்கும். எக்காலஜி இந்த லாஸ்ட் சாப்டர்ஸ் 12th அது வந்து 10 to 12 கொஸ்டின்ஸ் வருதுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். நீங்கள் மெடிசன் MBBS இருந்தாலும் இது கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ படிக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டோட படிச்சிருங்க. 7 கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் நம்ம 11th பார்த்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம், அப்புறம் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்கும். இந்த 4த்தையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 14 to 15 கொஸ்டின்ஸ் வந்துடும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கும். நம்ம சேனலில் அனிமல் கிங்டத்துக்கு ஃபுல்லாகவே நிமோனிக்ஸ் போட்டிருக்கோங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கோம். நிமோனிக்ஸ் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்க. இல்லைனா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். பார்த்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பும் செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன் இருக்கும். அந்த சாப்டர்ஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருதுங்க. ஓகே, இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன், நான் ஜெனடிக்ஸ் சொன்னேன், பயோடெக்னாலஜி சொன்னேன், செல் சொல்லிட்டேன், எக்காலஜி, அந்த கிங்டம் சொன்னேன். ஓகேங்களா? அவ்வளோதான். பயாலஜி வந்து சொல்லிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்டாக பிடிஎஃப்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் டெலகிராம் ஜாயின் பண்ணி. நான் சொன்னது இது மட்டும் நீங்கள் படிச்சாவே போதும். ஆல்மோஸ்ட் 50% மேலே கவர் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரௌண்ட் 300 வரைக்கும் எடுக்கலாம். நான் பயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்ஸ் மட்டும் படிங்கன்னு சொல்கிறது நான் சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல படிக்கும்போது இதை ஃபஸ்ட் நீங்கள் கவர் பண்ணிடுங்க. பயாலஜி வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்சிஆர்டி லைன்ஸ் தான் அப்படி கேட்க போகிறாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் வரும். ஏதாவது 1-2 கொஸ்டின் தான் என்சிஆர்டி லைனை மாடிஃபை பண்ணி கேட்பாங்க. அது அவுட் ஆஃப் என்சிஆர்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவுட் ஆஃப் இல்லை, என்சிஆர்டி பேஸ்ட் தான். ஸோ நீங்கள் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன சாப்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் ரிமைனிங் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷுவராக நீங்கள் 620+ 630+ ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் ஒன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன், நான் சொன்ன சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுதுகிற மாதிரி படிச்சுட்டு போகணும். சரியா? ஓகே, இதே மாதிரி நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம கொடுத்து தான் போகிறோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப சொல்கிறேன், பிடிஎஃப் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ண போகிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.